சின்ன பிள்ளைகளும் ஆசைப்படுவார்கள், தோட்டம் செய்கிறவர்களும் ஆசைப்படுவார்கள். மூன்று வகையான கிளப்பை இதோட வந்தது. ஒரு நிறைய பேர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்க போறோம். அங்க திருப்பாங்க. ஆனா இதுல பயணம் செய்யும் போது எங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்தது. நண்பர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் படம் காட்டி கொண்டு இருக்கிறேன். அப்ப இதை பற்றி நாங்க இப்ப குமாரண்ணிட்ட கேட்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஒரு புதிய வாகனத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வாகனம் நீங்கள் பார்த்து ஆசைப்படுற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைகளும் ஆசைப்படுவார்கள், தோட்டம் செய்கிறவர்களும் ஆசைப்படுவார்கள். அப்படியான ஒரு வாகனம் தான். எனவே அது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல் பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை சேரும். அந்த வாகனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பாருங்கோ. இது எப்படி சொல்கிறது, உழவு மற்றும் இந்த இடத்துல பாருங்க ஒரு பெட்டி இருக்குது. சரியா, இதுக்குள்ளே இப்போ ஒரு தோட்டத்தில் பணி செய்கிறவர்களுக்கு, தோட்டம் வச்சிருக்கிறவர்களுக்கு இது 100% பயனுடையதாக இருக்கும். இப்போ பெரிய உழவு இயந்திரம் இருக்குது, அதை விட பெரிய உழவு இயந்திரம் இருக்குது. இது ஒரு அளவான உழவு இயந்திரம். அதை விட இதில் உழுவதற்கான கலப்பைகளும் வரும். அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சு கொண்டு போய் உழுது போட்டு வரலாம். கூடுதலாக இந்த மாதிரியான வாகனங்களை நாங்கள் இது என்ன சொல்கிறது, சின்ன உழவு இயந்திரம்னு சொல்லலாம், குட்டி உழவு இயந்திரம். இதை நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கு பயணம் செய்யும் போது அதிகமாக சிங்கள மக்கள் இதை பயன்படுத்தி நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இது மிக குறைவு. இப்போ தான் வந்து கொண்டிருக்கீங்க, பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு பயனுள்ளதான ஒரு வாகனம் தான். எனக்கு இதில் ஒரு கொஞ்சம் தூரமாவது பயணம் செய்யணுமென்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த அடிப்படையில் பயணம் செய்ய போகிறேன். இதில் ஒரு எத்தனை பேர் போகலாம்? 4 பேர் போகலாம். இதில் 4 பேர் போகலாம். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த வாகனத்தை காணொளி பதிவு செய்கிறதுக்காக எங்கள் வீட்டடியில் கொண்டு வந்து ஆள் ஓடி ஒழிக்கிறார். லேண்ட் ஃபோர்ஸ் சரியா, இப்படி இந்த மாதிரி ஓடிக்கொண்டு போக நல்லா தான் இருக்கும். உண்மையாக ஆசையாக இருக்குது. இதில் அடுத்தது இந்த இடத்துல கோப்ரோ நாங்கள் ஹொலவி இருக்கிறோம். என்ன செய்ய போகிறோம்னா காணொளி கொஞ்சம் தூரம் பயணம் செய்து போய் வருவோம். எப்படி இருக்குன்றதை நீங்களும் பார்க்கலாம். இது எப்படி துவக்கிறது போகிறதுன்றது ஒன்றுமே எனக்கு தெரியாது. கொஞ்சம் முருங்க கேட்டுட்டு வரோம். சரி, இப்போ இது எப்படி தொடக்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல இதை இழுத்து பின்னுக்கு விடணும். ரெண்டாவது அப்படி அதை இழுத்து பின்னுக்கு விடணும். சில பேர் முன்னுக்கு விட்டு அடுத்தது இதை இப்படி அமர்த்தி கொண்டு இதை இப்படி தட்டி விடணும். சரி, அடுத்தது இதில் கொஞ்சம் கூட்டணும். கூட்டி போட்டு இதை கொஞ்சம் இப்படி நேருக்கு விடணும். சிலது நீங்கள் வாங்குறதுல இது வராது, அதை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. என்ன அடுத்தது இதை பிடிச்சி இழுக்கணுமா? சரி மக்களே, இப்போ நாங்கள் பயணம் செய்கிறோம். ஆசையாக இருக்கிறாரு. அருமையான பயணம் கொண்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊர் கோயில் திருவிழா நடக்குது. அந்த பகுதியை போய் சுற்றி கொண்டு வருவோம். அருமையான பயணம். எங்கே கோயிலுக்கு போகிற பாதையினுடைய 2 பக்கங்களும் பாருங்க தோட்டங்கள். எங்களுடைய சிறுப்பிட்டி சிவன் கோயில் அடிக்க வந்திருக்கிறோம்.
சத்தம் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் பயணம் செய்யும்போது எங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்து இவனை ஓடினாலும் எடுத்து ஓடுவான், இவருடைய அப்பான்றதான். ஆனாலும் அந்த ஒரு நிறைய சின்ன படிகள் எல்லாம் ஓடி வந்துருந்துச்சு பாருங்க. இதில் 4 பேர் அங்கே 4 பேருண்டு நிறைய பேர் எங்களை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது பயணம் செய்யும்போது. வேகம் இவ்வளவும் தான். சரி, இப்போ கோயிலை சுற்ற போகிறோம். பாருங்க வந்து கோயிலடி எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இதങ്ങനെ பூந்தோட்டம் பூந்தோட்டம். நண்பர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் படம் காட்டி கொண்டு இருக்கிறேன். தம்பி அதில் போட்டு போடுவோம் நினைக்கிறேன். இந்த உழவு இயந்திரத்தை நிப்பாட்டணும்னா இதில் இப்படி அமர்த்துறதா? உண்மையா வித்தியாசமாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த இது வந்து இந்த பயனுள்ளதுக்கு மட்டும்தான். நாங்கள் சும்மா ஓடி திரியறதுக்கு சரி வராது. இப்போ மற்ற உழவு இயந்திரம்னா அப்படியெல்லாம் ஓடி திரியலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் மெதுவாக இவ்வளவு தான் வேகம். ஆனால் உழவுக்கு இப்போ இந்த சின்ன சின்ன பாத்தி கட்டுறது இதெல்லாம் இதில் செய்யலாமடா. பாத்தி கட்டுறது அப்படி இப்படி நிறைய எத்தனை கலப்பை வந்திருக்கும். 3 வகையான கிளப்பை வந்து இதோட வந்தது. அப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஒரு சின்ன உழவு இயந்திரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அப்படி ஒரு சுற்றி காட்டி விடுங்க என்னென்ன இருக்குன்னு. இருந்தால் முன்னுக்கு ஒரு சின்ன சக்கரம் இருக்குது. அடுத்தது பின்னுக்கு இருக்கிற இந்த சக்கரம் இருக்குல்ல, இது முச்சக்கர வண்டியின் சக்கரம். அடுத்தது இந்த கையால் இழுத்து வர்ற இந்த பிரேக்கும் வந்து முச்சக்கர வண்டியினுடையது. அடுத்தது இந்த பிரேக் வகை இருக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, இதுவும் முச்சக்கர வண்டியினுடைய அந்த இது மாதிரி தான். எனக்குன்னா இந்த பின்னுக்கு இருக்கிற இந்த பெட்டி வந்து இலங்கை தயாரிப்பு. ஆனால் முன்னுக்கு இருக்கிறது இந்த நாடு சரி நாடு தெரியல. அன்னளவாக இது ஒரு 6 லட்சத்துக்கு மேலே வருமேன்னு. இது வந்து ஒரு அதாவது தோட்டம் செய்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த உழவு இயந்திரம் பற்றி எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நிறைய பேர் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை கேட்க போகிறோம். அங்கே திருப்பாங்க திருப்போம். அடுத்தது நான் நினைச்சேன் இந்த சின்ன உழவு இயந்திரம் மாதிரி இந்த பகுதியில் தான் கலப்பை கொழுகிறதுண்டு. ஆனால் இப்போ தான் தம்பி சொன்னவர் கலப்பை வந்து இந்த 2 சக்கரத்தையும் கலட்டி போட்டுச்சு. இந்த இதில் இருக்குல்ல, இதில் கலட்டி போட்டு 2 சக்கரத்துலேயும் தான் கலப்பை கொழி விடும். 2 பக்கமும் வரும் அப்படியா? அப்போ இதை பற்றி நாங்கள் இப்போ குமாரண்ணிட்ட கேட்போம். சரி மக்களை, நன்றி, வணக்கம்.